திருச்சிற்றம்பலம். வெல்கம் டு மை சேனல் சிவாயம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த தேவாரம் என்கின்ற இந்த சைவ நூலில் எத்தனை பதிகங்கள், யார் எழுதியிருக்கிறாங்க, ஒவ்வொரு பதிகமுக்கும் எத்தனை பாடல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் அவங்களோட வாழ்க்கைய அற்புதம் அப்படின்னு தான் எல்லா நூல்களையுமே குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அவர்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புத செயலால், அதிசய செயலால் தான், அவங்களோட தியாகத்தால் தான் அவர்கள் சிவனோட பாதத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் அவர்களோட ஒவ்வொரு வாழ்க்கையுமே அற்புதம் அப்படின்னு நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இந்த தேவாரம் நூலில் கற்றுக்க போகிறோங்கிறதே ரொம்ப ஒரு சந்தோஷமான நம்ம விஷயம். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த தேவார பயணத்தில் நம்ம ஒன்று போல் சேர்ந்து பாடி பயணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த நாயன்மார்களையே இருக்கிற அந்த பிரிவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாயன்மார்களோட பிரிவையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் நம்ம பதிகங்களை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த நாயன்மார்களில் சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள் அப்படின்னு இரு பிரிவாக சொல்கிறாங்க. சமயக்குறவர்கள்ங்கிறது சிவபெருமானை ஆதிக்கடவுளாக கொண்ட சைவ சமயத்தின் அந்த அன்பு நெறியும் பக்தி நெறியும் வளர்த்தவர்கள் இந்த சமயக்குறவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர் ஆகியோர் ஆவர். சைவ சமயத்தில் தேவாரம், திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் இவற்றை அருளிய இவர்களை நால்வர் என்றும், நால்வர் பெருமக்கள் என்றும், பரமாச்சாரியார்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். சமயாச்சாரியார் எத்தனை பேர்கள் பாருங்க. இந்த சமயக்குறவர்களுக்கு இத்தனை பேர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பௌத்த சமண மதங்களால் தாழ்ந்து கிடந்த இந்த சைவ சமயத்தை தமிழகத்தில் எழுச்சி பெற செய்தவங்களே இவங்க தான். இந்த இனிய பதிகங்கள் பாடி சிவனை மகிழ்வித்து பல அற்புதங்கள் நிகழ்த்தியவர்களும் இந்த சமயக்குறவர்கள். இவர்களுள் இந்த சூளை நோயை கொடுத்து அப்பரையும், பாலை புகட்டி சம்பந்தரையும், ஓலையை காட்டி சுந்தரரையும், காலை காட்டி மாணிக்க வாசகரையும் சிவபெருமான் ஆட்கொண்டார். இவர்களோட வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்தியவரே சிவபெருமான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அற்புதமான, ஆச்சரியகரமான விஷயமா இருக்கு. அடுத்து சந்தானக்குறவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சந்தானம் என்றால் பரம்பரை அப்படின்னு பொருள். குரு சிஷ்யர் உறவு முறையில் அடுத்தடுத்து தோன்றி சைவ சித்தாந்தத்திற்கு ரொம்ப பெரிய தொண்டாற்றியவர்கள் இந்த சந்தானக்குறவர்கள். இவர்கள் சைவ சமயத்தில் அறிவு நெறியான சைவ சித்தாந்தத்தை வளர்த்தவர்கள். இவர்களை சைவ சமய சந்தனாச்சாரியர்கள் என்றும் அழைப்பதுண்டு. சந்தானக்குறவர்கள், அகச்சந்தானக்குறவர்கள், புறச்சந்தானக்குறவர்கள் என இரு வகையா சொல்றாங்க. திருக்கைலாய பரம்பரையிலிருந்து தொடங்கி திருநந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதியார் ஆகிய நால்வரும் அகச்சந்தான குறவர்கள். திருக்கைலாய பரம்பரை என்பது முதல் குருவாக சிவபெருமானே நந்தி தேவருக்கு உபதேசம் செய்ததில் இருந்து ஆரம்பித்தது. நேரடியாக கைலாயத்துடன் தொடர்பு கொண்டமையால் இவர்களை அகச்சந்தான குறவர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த அகச்சந்தான குறவர்களில் நான்காமவராகிய பரஞ்சோதியாரின் சீடராகிய மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவாச்சாரியார்,
மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய 4வரும் புறச்சந்தான குரவர்கள். இதுலேயே இத்தனை பிரிவா சொல்றாங்க. திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுர ஆதீனம் முதலிய சைவ ஆதீனங்கள் உமாபதி சிவாச்சாரியாரோட சீடர் பரம்பரையில தோற்று வைக்கப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை பிரிவுகள் இருக்கு. சந்தான குரவர்கள்ல 2 பிரிவுகள், அதுல அகச்சந்தான குரவர்கள், புறச்சந்தான குரவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பரஞ்சோதி முனிவரிடம் மெய்கண்ட தேவரும், மெய்கண்ட தேவரிடம் அருணந்தி சிவாச்சாரியரும், அருணந்தி சிவாச்சாரியரிடம் மறைஞான சம்பந்தரும், மறைஞான சம்பந்தரிடம் உமாபதி சிவாச்சாரியாரும் சீடர்களாக இருந்து உபதேசம் பெற்றனர். இவர்களே மெய்கண்ட சந்தான பரம்பரையினர் என்று கூறப்படுகிறார்கள். இவர்கள் இயற்றிய நூல்கள் 14. இவைகளே மெய்கண்ட நூல்கள் அல்லது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்று அழைக்கப்படுது. இவைகள் சைவ சித்தாந்தத்தை செழுமையுற செய்கின்றன இல்லையா? இவர்கள் நந்தி தேவரிடம் உபதேசம் பெற்ற திருக்கைலாய பரம்பரையை சேர்ந்தவர்கள் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. இப்போ இந்த 63 நாயன்மார்களை பற்றி ஒரு குறிப்பு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவனாகிய நம் முழுமுதற் கடவுளான முக்கண்ண பிரான், மண்ணு சீர் அடியாராகிய நம் தம் பெருமக்களான அருவாம் மும்மை நாயன்மார்களை தொண்டர் சீர் பரவுவார் தெய்வர் சேக்கிழார் வழி பெரிய புராணம் என்று போற்றப்படும் திருத்தொண்டர் புராணத்தை இவ்வாறு அருளிச் செய்கிறார் சேக்கிழார் பெருமான். பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று பெருமான் தன் அடியார் மீது கொண்ட பேரன்பினையும் சீரடியாரின் சிறப்பினையும் மேதகு சேக்கிழாரின் பெருமையினையும் திருத்தொண்டத் தொகை விரி என்னும் திருவளர் சிறப்பின் மிக்க தெரிவரும் பெருமை திருத்தொண்டர் புராணத்தின் மூலம் நாம் ஆழமாக அறிந்து உணர்ந்து சித்தம் தெளியலாம் அப்படின்னு ஒரு சிறு குறிப்பு. இந்த 63 நாயன்மார்களை பற்றி ரொம்ப விசேஷமா இங்கு கூறப்பட்டிருக்கு. இப்போ சிவபெருமான நடராஜர். இந்த நடராஜர் அப்படின்னாலே நர்த்தனம் செய்பவன் இல்லையா? நடராஜ பெருமான் தன்னுடைய நடனத்தால் சிறப்பித்த 5 திருத்தலங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இதற்கு முன்னாடி நாயன்மார்களை பார்த்தோம். அதற்கும் முதலாக சமயக்குறவர்கள், சந்தான குறவர்கள் 2 பிரிவாக இருக்கும் நாயன்மார்களை நம்ம பார்த்தோம். அடுத்ததா பஞ்ச சபைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். நடராஜ பெருமான் தன்னுடைய நடனத்தால் சிறப்பித்த 5 திருத்தலங்கள் பஞ்ச சபைகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. 5 பெரும் சபைகள்: சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, திருநெல்வேலி, குற்றாலம். இந்த 5 தலம். ஒவ்வொரு தலத்திற்கும் எந்த சபையில நடராஜர் புரிந்த அந்த நர்த்தனத்திற்கு ஒரு பெயரும் குறிப்பிட்டிருக்காங்க. சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் சபை பேர் பொற்சபை. மதுரையில் சந்தியா தாண்டவம் சபை வெள்ளி சபை. திருவாலங்காடு ஊர்த்வ தாண்டவம் சபை ரத்தின சபை. திருநெல்வேலி தாண்டவம் திருத்தாண்டவம் தாமிர சபை. திருக்குற்றாலம் திரிபுர தாண்டவம் சித்திர சபை. இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் நடராஜ பெருமான் ஆடிய அந்த நர்த்தனத்திற்கும் அந்த எந்த சபையில அவர் நர்த்தனம் புரிஞ்சார் அதற்கு அந்த சபைகளோட பெயரும் ரொம்ப அற்புதமா நம்ம தெரிஞ்சிருக்கோம். அடுத்ததா அட்ட வீரட்ட தலங்கள். ஏன்னா ஒவ்வொரு தலங்கள்லையுமே ஒவ்வொரு விசேஷம். சிவபெருமானோட அந்த ஆட்கொள்ளும் திறமையை நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். அட்ட வீரட்ட தலங்கள்னா, அட்டன்னா 8,
படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 செயல்களை புரியும் சிவபெருமான் தமது மரகருணை மூலம் பலருடைய ஆணவத்தை அடக்கி பக்தர்களை காப்பாற்றி இருக்கிறார். குறிப்பா பிரம்மா, அந்தகாசுரன், திரிபுர அசுரர்கள், தக்ஷன், ஜலந்தரன், மன்மதன், காலன், கஜமுகாசுரன் ஆகியோருடைய ஆணவத்தை அடக்கி ஆட்கொண்ட தலங்களே அட்ட வீரட்டா தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பக்தர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் இந்த அசுரர்களை எல்லாம் அழித்து பக்தர்களை காப்பாற்றி இருக்கிறார். இந்த 8 தலங்கள்ல இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அட்ட வீரட்ட தலங்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அமைந்திருப்பது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அந்த தலங்களோட பேர், அந்த தலங்கள்ல சிவபெருமான் யாரை அழித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம விவரமாகவே தெரிஞ்சுக்கலாம். திருக்கண்டியூர் அப்படிங்கிற தலத்தில் சிவபெருமான் பிரம்மனுடைய தலையை கொய்து பிரம்மனின் செருக்கை அழித்த தலம். திருக்கோவலூர் என்கின்ற தலத்தில் சிவபெருமான் அந்தகாசுரனை அழித்த தலம். திருவதிகை என்கின்ற தலத்தில் திரிபுரத்தை எரித்த இடம். திருப்பரியலூர் என்கின்ற தலத்தில் சிவபெருமான் தக்கன் தலையை தடிந்த தலம். திருவிற்குடி அப்படிங்கிற தலத்தில் ஜலந்தாசுரனை வதைத்த தலம். திருவழுவூர் என்கின்ற தலத்தில் கஜமுகாசுரனை கொன்று தோலை உரித்து போர்த்து கொண்ட தலம். திருக்குறுக்கை என்கின்ற தலத்தில் சிவபெருமான் மன்மதனை எரித்த தலம். திருக்கடவூர் என்கின்ற தலத்தில் மார்க்கண்டேயனை காத்து கூற்றுவனை உதைத்த தலம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த அட்ட வீரட்ட தலங்கள். இப்போ நம்ம இந்த திருமுறைகள் அப்படிங்கிறதுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, விடையின் மேல் அமர்ந்து இருக்கும் சிவபெருமானே என்று பொருள். திருமுறையே சைவநெறி கருவூலமாக கொண்ட சிவபெருமானே யாவர்க்கும் யாவைக்கும் முதல்வர் ஆகும் பரம்பொருள். சிவபெருமானை திருமுறை வாயிலாக தான் நம்ம அறிய முடியுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த திருமுறை. அறிந்து மெய் உயர்ந்து அவரை அடைந்து உய்தி பெறலாம் அப்படின்னா என்ன? திருமுறைகளை அறிந்தால்தான் சிவபெருமானை அறியலாம் அப்படிங்கிற ஒரு பொருள். அதை அறிந்து மெய் உயர்ந்து அப்படின்னா உள்ள பொருளை நம்ம உயர்ந்து அவரை அடைந்து உய்தி பெறலாம் அப்படின்னா முக்தி பெறலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அடுத்த வீடியோவில் நம்ம தேவார பதிகங்களில் முதல்ல அந்த வாழ்த்து பாடலோட நம்ம அடுத்த வீடியோலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். முதல்ல நால்வர் பெருமக்கள் துதி, அடுத்து குரு துதி, விநாயகர் துதி, முருகர் பெருமான் துதி. இந்த வாழ்த்து பாடலோட நம்ம வெற்றிகரமாக தேவாரம் என்கின்ற இந்த சைவ சமய நூலை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த தேவார பயணத்தில் அனைவரும் இணைந்து நம்ம பயணிக்கலாம். என்னோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கும் பொழுது தான் நம்ம கிரமமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு பதிகமும் நம்ம ராகத்தோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்த்து பாடலோட சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.